ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம கார்த்திகை பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில பேர் பொரி உருண்டையா செய்வாங்க. சில பேர் இந்த மாதிரி தனித்தனியா பொரி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளது இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு வந்து தனியா நம்ம பொரி வாங்கணும். நார்மலா நம்ம எப்பயும் வாங்குறோம் இல்லையா? அந்த மாரி சாப்பிடுற பொரி வாங்கக்கூடாது. இதுக்கு பொரிச்ச பொரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சீசன்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாரி கேட்டு வாங்கணும் அந்த பொரிய. வாங்கிட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணி அத எடுத்து செய்யணும். இந்த மாரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பொரிய அதில போட்டு நல்லா தேய்ச்சு சுத்தம் பண்ணணும். இத வந்து சுத்தம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நமுத்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ உடனேவே பக்கத்தில ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு, அத சுத்தம் பண்ணி அந்த பாக்ஸ்ல சேர்த்துக்கோங்க. அப்பதான் அது வந்து நமுத்து போகாம இருக்கும். ஸோ இந்த மாரி நல்லா தேய்ச்சு அதில உள்ள மண்ணெல்லாம் எடுக்கணும். இந்த மாதிரி மண் இருந்துச்சுன்னா, நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ செஞ்சு எடுத்துட்டு இந்த மாரி கிளீன் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ வெல்லம், அப்புறம் கொஞ்சமா தேங்காய் 2யும் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த தேங்காவ. அப்புறம் வெல்லத்த வந்து நம்ம தூசுலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து லைட்டா சூடு பண்ணி, அத வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில வந்து நெய் போட்டுக்கலாம். நெய்யில கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். சூடானோனே பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்க்கணும். பொட்டுக்கடலை நம்ப விருப்பம் தான். நெறைய வேணும்னா நெறைய போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சமா போடனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல. லைட்டா அது செவந்து வந்தாலே போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் கொஞ்சம் எள்ளு. எள்ளு போட்ட உடனே அது வந்து வெடிக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. வெடிச்ச உடனே அத வந்து தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வெறும் கடாயில அந்த ஆல்ரெடி நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் அந்த நெய் ஒட்டிட்டுருக்கும். அந்த நெய்யே போதும். அதில வந்து நம்ம இந்த மாரி பல்லு பண்ணி வச்சிருக்க தேங்காய அதில போடணும். போட்டுட்டு வதக்கணும். ரொம்ப சுருள வதக்கணும்னு அவசியம் இல்ல. இதுவுமே லைட்டா வதக்குனா போதும். லைட்டா அந்த கலர் மாறணும். ஒயிட்லேருந்து கலர் மாறினாலே போதும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதையும் எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். திருப்பி அந்த கடாயில நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லம் இருக்கு இல்லையா? அத போட்டு சூடு பண்ற வரைக்கும் நல்லா கிண்டணும். ரொம்ப ஹைல வச்சு கிண்ட வேணாம். சிம்ல வச்சே கிண்டிக்கலாம். ஏன்னா, இது வந்து நம்ம பதம் பார்த்து கரெக்ட்டா அதில ஆஃப் பண்ணிறணும். ஸோ சிம்ல வச்சுட்டு லைட்டா கிண்டி குடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி பொங்கி நொர நொரையா வரும்போது, இந்த தண்ணீல ஊத்தி பார்க்கணும். அப்ப எடுத்தீங்கன்னா கரையக்கூடாது. அது வந்து உங்களுக்கு மிட்டாய் மாதிரி உருண்டு வரணும். உருண்டு வர்றது தான் கரெக்ட்டான பருவம். ஸோ போட்ட உடனே கரைஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாரி உருட்ட வேண்டாம். கரையாம இருக்கணும். அதுதான் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ப வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? தேங்காய், பொட்டுக்கடலை, எள்ளு அத போட்டாச்சு. அப்புறம் சுக்கு பொடி போட்டுக்கலாம். சுக்கு ரொம்ப வாசனையா இருக்கும். ஸோ சுக்கு போட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். அதையும் போட்டு நல்லா இப்போ